உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்று பதவியேற்றிருக்கிறார். பொதுவாக முதல்வர் அவர்கள் பதவியேற்றதற்கு பின்பு தலைமைச் செயலகம் சென்று தங்களுடைய வழக்கமான நிர்வாக பணிகளை துவங்குவது வழக்கம். ஆனால் இந்த நடைமுறை மாற்றப்பட்டு விஜய் அவர்கள் பார்த்தோமேனால் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இன்று உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. அவருடைய நீண்ட உரையை கேட்பதற்காக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களும் நிர்வாகிகள் மற்றும் தாவேகாவின் தொண்டர்களும் காத்திருந்து கேட்டனர். அதே போன்று பதவியேற்றதற்கு பின்பு ஒரு 3 கையெழுத்தை நேரு ஸ்டேடியத்தில் வைத்தே தற்பொழுது விஜய் அவர்கள் போட்டியிருக்கிறார். குறிப்பாக 2 மாதங்கள் 500 யூனிட் வரை உபயோகப்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தோமேனால் சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் மாவட்ட வாரியாக போதைப் பொருள் தடுப்பு என்ற ஒரு அமைப்பும் தற்பொழுது உருவாக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசின் கஜானா மொத்தமாக துடை தெரியப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் கோடி கடனானது வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நிர்வாக பணிகளுக்கு சென்றுவிட்டு பார்த்த பிறகுதான் தெரியும் எது எப்படி இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே நாங்கள் தெரிவித்து விட்டோம். பார்த்தோமேனால் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாக. பார்த்தோமேனால் கொரோனா அதே போன்று வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சவாலான பணிகளை ஏற்றுத்தான் நாங்கள் கடந்த முறை ஆட்சி நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பாஜக அரசு எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது அவர் வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு விதமான விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டு தற்பொழுது ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். முதன்முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார். விரைவில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அதே போன்று தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா அவர்கள் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர். அங்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதனால் தற்பொழுது தாவேகாவில் அவருக்கு தற்காலிக சபாநாயகர் என்ற பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நிரந்தர சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பல்வேறு விதமான புதிய விஷயங்களும் தற்பொழுது அடுத்தடுத்து அரசில் செய்யப்பட இருப்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். கஜானாவை பொறுத்து புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும். எந்த ஒரு பொய்யான வாக்குறுதியும் நான் தரமாட்டேன். அடுத்து கஜானாவை பார்த்துவிட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கண்டிப்பாக நான் செய்து முடிப்பேன் என்றும் தற்பொழுது விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. களம் என்பது தற்பொழுது திமுக வெர்சஸ் தாவேகா என்றும் மாறி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அரசில் பல்வேறு விதமான புதிய திட்டங்களும் செயல்படுத்த இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விஜய் அவர்களுடைய உரையை தற்பொழுது பொதுமக்கள் மற்றும் தாவேகாவின் தொண்டர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் நாங்கள் எந்த ஒரு தொந்தரவையும் செய்ய மாட்டோம் என்று திமுக தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்களுடைய நிர்வாகம் எப்படி அமையப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் தருணுடன் சிவராமன், ஜி தமிழ் நியூஸ்.